ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. இப்போ சீனியர் சீசன் நடந்துட்டு இருக்குங்க. எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பவித்ரா சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து டாப் 5க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. பாவம் சின்ன வயசுலேயே அவங்க ஹஸ்பண்ட் வேறு இறந்துட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட பெரிய ஆசையை வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் நிற்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்குள்ளேயே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு பெண் குழந்தையை வச்சுட்டு கஷ்டப்பட்டு வந்து பாடிட்டு இருக்காங்க. பயங்கரமாக திறமை இருக்க பவித்ராக்கு வந்து மக்களோட ஓட்டு கிடைச்சிதானே தெரிலங்க. பிகாஸ் டாப் 5க்குள்ளே இன்னுமே பவித்ராவை எடுக்காமையே இருக்காங்க. உங்களுக்கு பவித்ராவை ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் பவித்ராக்கு ஓட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே பெண் குழந்தையை வளர்த்தணும். அவங்க தனியாலாம் நின்று இவ்வளோ ஒரு டேலண்ட் வச்சுருக்காங்க. பயங்கரமாக பாடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் எல்லாமே வந்து தனியாலாம் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களோட கணவரோட ஆசையே வந்து அவங்கள இந்த மாதிரி ஒரு பாடகியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். மறக்காமல் எல்லாருமே பவித்ராக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் பவித்ரான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ஜெயிக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுவும் இல்லாமல் பவித்ராக்கு நிறையவே டேலண்ட் இருக்குது. மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.